வணக்கம். ஏப்ரல் 3ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸில் S&P 500 நாஸ்டாக் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. யூஎஸ் மார்க்கெட்ஸ் S&P 500 நாஸ்டாக் க்ரீனில் க்ளோஸ் ஆகியிருந்தாலும் அவங்களுடைய ஃபியூச்சர்ஸ், அதாவது டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் S&P 500 ஃபியூச்சர்ஸ் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டேக்ஸை அறிவிச்சிருக்கிறாரு. அதோடைய ரியாக்ஷனாக கூட இருந்திருக்கலாம். நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 1% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஜப்பானீஸ் மார்க்கெட் 3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காலையில் 11:30 மணி அளவில். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். USA அதிபர் புதிதாக வரியை அறிவிச்சிருக்கிறாரு. எதிர்பார்த்த மாதிரி நேற்று ஏப்ரல் 2ஆம் தேதி அவங்க நைட் டைமில் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெசிப்ரோக்கல் டேக்ஸை அறிவிச்சிருக்கிறாங்க. டவ் ஃபியூச்சர்ஸ் கீழே விழுந்திருக்கு. அதே போல் S&P 500 ஃபியூச்சர்ஸும் 4% விழுந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. இந்தியா மீது எவ்வளவு வரி விதிச்சிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப்? அவர் சொல்லியிருப்பது, இந்தியா USA மீது 52% வரி விதிக்கிறாங்க. இப்போ USA இந்தியா மீது அதோடைய பாதி 26% வரி விதிப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அனைத்து நாடுகளுக்கும் இதே தான் பின்பற்றி இருக்கிறாரு. எவ்வளவு USA மீது அந்தந்த நாடுகள் விதிக்கிறாங்களோ அதோடைய பாதி விதிக்கிறாங்க USA. NDTVலேருந்து கிடைத்த தகவல். இந்தியா மீது 26%, சைனா மீது 34%, யூரோப்பியன் யூனியன் மீது 20%, வியட்நாம் மீது 46%, தாய்வான் மீது 32%, ஜப்பான் நாடு மீது 24%, இந்தியா மீது 26%, யுனைடெட் கிங்டம் மீது 10%, பங்களாதேஷ் மீது 37%, பாகிஸ்தான் மீது 29%, ஸ்ரீலங்கா மீது 44%, இஸ்ரேல் மீது 17% வரி விதிச்சிருக்கிறாங்க. எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு வரி விதிச்சிருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒயிட் ஹவுஸுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இது 2 தவணையாக இவங்க அமல்படுத்துறாங்க. ஏப்ரல் 5ஆம் தேதி 10%, மீதம் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைமுறைப்படுத்துறாங்க. எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு விதிச்சிருக்காங்க பட்டியல் கொடுத்திருக்காங்க. கனடா, மெக்சிகோ அந்த பட்டியலில் இடம் பிடிக்கல. ஏன்னா கனடா, மெக்சிகோ மீது தனியாகவே நிறைய வரி விதிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க இந்த பட்டியலில் இடம் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. NDTV செய்தியில் எந்தெந்த நாடுகள்னு தெரிவதற்காக அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்திருக்கோம். நம்ம ஒயிட் ஹவுஸுடைய எக்ஸ் தளத்திலிருந்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது. தங்கத்துடைய விலை புது ஹையை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க NDTVயில். டொனால்ட் ட்ரம்ப்புடைய வரி விதிப்பு காரணமாகத்தான் தங்கத்துடைய விலை உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆயில் விலை சரிஞ்சிருக்கு, $2 குறைஞ்சிருக்குன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. US கொண்டு வந்திருக்கிற இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் காரணமாக இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும்னு பெர்ன்ஸ்டைன் கருதுறாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதிகமாகத்தான் வரி விதிச்சிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இதனால் பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 2025 2வது பாதியில் இது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பெர்ன்ஸ்டைன் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 26% வரியும் அதிகமாகத்தான் இருக்குது. 2 செக்டருக்கு வரி விலக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று IT சர்வீசஸ், மற்றொன்று ஃபார்மாசியூட்டிகல்ஸ். இது பெர்ன்ஸ்டைனோட ரிப்போர்ட்லேருந்து எடுத்ததுங்க. ஃபார்மா செக்டர் இன்னைக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு நிஃப்டி ஃபார்மா 4.5% அதிகரித்தது. ஆனால் நிஃப்டி IT ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மறைமுக பாதிப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க சேவை கொடுக்கக்கூடிய செக்டர்ஸ்க்கு எல்லாமே வரி விதிக்கப்பட்டிருக்கு. அதனால் மறைமுகமாக IT சேவையும் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ரெட்டில் ட்ரேட் ஆகுதான்னு தெரியல. ஆனால் IT சர்வீஸ்க்கும் ஃபார்மாக்கும் வரி விலக்கு வழங்கியிருப்பதாக பெர்ன்ஸ்டைன் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா எவ்வளவு ஏற்றுமதி செய்கிறாங்க இந்த ஃபார்மா செக்டரில்? இந்தியா USA இடையே இருக்கக்கூடிய அந்த வர்த்தகம் ஃபார்மா செக்டரை பொறுத்த மட்டும் எவ்வளவு? இந்தியா USலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய மதிப்பு $800 மில்லியன். ஆனால் இந்தியா USAக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மதிப்பு $8.7 பில்லியன். தகவல் கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. எந்தெந்த செக்டருக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்குறாங்க? செமிகண்டக்டர்ஸ், லம்பார் ஆர்டிகல்ஸ், மரம் சார்ந்த பொருட்கள் நினைக்கிறாங்க, காப்பர் மற்றும் கோல்டுக்கு எல்லாமே விலக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் எனர்ஜி மற்றும் மினரல்ஸ் USல இல்லாத இந்த 2 பொருட்கள், எந்தெந்த பொருட்கள் கனிமம் அவங்க நாட்டில் இல்லையோ அதற்கும் வரி விலக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க NDTV செய்தியில். அலுமினியம், ஸ்டீலுக்கு எந்த வரியும் புதிதாக விதிக்கல. ஏற்கனவே இந்த 2க்குமே வரி விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்க்கும் புதிதாக எந்த வரியும் இல்லை. முன்னவே வரி விதிக்கப்பட்டிருந்தது. அது தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க.
பிபிசியுடைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய எலக்ட்ரானிக் செக்டர் பயன்பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, வியட்நாம் மீது பெரிய அளவில் வரி விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் யூஎஸ்ஏக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் செக்டர் வந்து பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க பிபிசியுடைய ரிப்போர்ட்டில். இந்தியா மீது 26% வரி விதிக்கப்பட்டதுனால ஜிடிபியில் ஒரு பாதிப்பு இருக்கும்னு வல்லுநர்கள் கருதுறாங்க. 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வல்லுநர்கள். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கி கீழே போயிருக்கு. ஓப்பனிங்கில் கிட்டத்தட்ட 24 பைசா குறைஞ்சிருக்கு. 85.75 ஓப்பன் ஆயிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. எம்கே ரிசர்ச் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் குறித்து? 25% ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் காரணமாக இந்தியாவுக்கு $31 பில்லியன் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த ஏற்றுமதியில் $31 பில்லியன் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க எம்கே ரிசர்ச். தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. இந்தியா என்னென்ன செக்டர்லேருந்து அதிகமாக ஏற்றுமதி செய்கிறாங்க யூஎஸ்ஏக்குன்னு பார்க்கும்போது, எலக்ட்ரானிக்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஃபார்மா ப்ராடக்ட்ஸ், மெஷினரி மற்றும் ரிஃபைன்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதுதான் டாப் 5 எக்ஸ்போர்ட்டிங் செக்டராக இருக்குது யூஎஸ்ஏக்கு இந்தியாவிலிருந்து. இதில் வந்து இந்த 5 செக்டரும் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா, இந்தியா எவ்வளோ ஏற்றுமதி யூஎஸ்ஏக்கு செய்தோ இந்த 5 செக்டர் மட்டுமே 53% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த 5 செக்டரில் ஃபார்மாக்கு வந்து அவங்க விலக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் சில ரிஃபைன்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கும் விலக்கு யூஎஸ்ஏ அரசு வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எம்கே ரிசர்ச். சீஃபுட் கம்பெனிகளான அவாந்தி ஃபீட்ஸ் மற்றும் அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸுக்கு பாதிப்பு இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அவாந்தி ஃபுட்ஸ் வந்து நிதியாண்டு 2024 ஒட்டுமொத்த வருவாயில் யூஎஸ்ஏலேருந்து கிடைத்த வருவாய் எவ்வளவுனா 14%. அதே போல் அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸ்க்கு ஒட்டுமொத்த வருவாய் நிதியாண்டு 2024 ஒட்டுமொத்த வருவாயில் யூஎஸ்ஏலேருந்து வந்த வருவாய் 63%. இந்தியா எலக்ட்ரிக் கார்ஸ் உடைய வரியை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, இறக்குமதி வரியை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ப்ரெஷர் இருக்குது டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் டெஸ்லாவுடைய தலைவரான இலான் மஸ்க் கிட்ட இருந்து. ஸோ அதனால் எலக்ட்ரிக் கார்ஸ் உடைய இறக்குமதி வரியை இந்திய அரசு குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருக்காங்க. உள்ளூர் கம்பெனிகளான டாடா மோட்டார்ஸ் மற்றும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வந்து 4 ஆண்டுக்கு இந்த ரேட் கட்டை ஒத்தி வைங்கன்ற கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்திய அரசு அதை நிராகரிப்பாங்கன்றது தான் எதிர்பார்ப்புன்னு சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருக்கிறாங்க. 2024 ஒட்டுமொத்த கார் சேல்ஸில் எலக்ட்ரிக் கார் சேல்ஸ் இந்தியாவில் 2.5% மட்டுமே. 2030 அது 30% எட்ட வேண்டும்ன்ற எண்ணம் இருக்குது இந்திய அரசுக்கு. அதோடைய பாகமும் யூஎஸ்ஏலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் காரணமாகவும் இந்தியா வந்து எலக்ட்ரிக் கார்ஸுடைய இறக்குமதி வரியை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. பறவை காய்ச்சல் காரணமாக ஆந்திர பிரதேசில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. பாரத் ஃபோர்ஜ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டியும் கொடுத்துருக்காங்க. நார்த் அமெரிக்கா கிளாஸ் 8 ட்ரக் ஆர்டர்ஸ் கீழே போயிருக்கு. 7 மாத லோவில் இப்போ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 15,700 யூனிட்ஸ் தான் ஆர்டர் வந்திருக்கு மார்ச் மாதத்தில். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 14% விழுந்திருக்கு. மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது 8% விழுந்திருக்கு. தொடர்ச்சியாக 4வது மாதம் இந்த கிளாஸ் 8 ட்ரக் உடைய ஆர்டர்ஸ் கீழே போகுது. இதனால் பாரத் ஃபோர்ஜ் போன்ற கம்பெனிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். கம்பெனியுடைய சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் என்ன சொல்லியிருக்கிறார், பேட்டி கொடுத்திருக்கிறாரு. யூஎஸ்ஏல அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து 20% வந்து யூஎஸ்ஏலேருந்து அவங்களுக்கு வருவாய் வருது. அதாவது எக்ஸ்போர்ட்டில் 20% யூஎஸ்ஏலேருந்து தான் வருது அவங்களுக்கு. இப்போ கிளாஸ் 8 ட்ரக்ஸுக்கும் வரி இருக்கா இல்லையான்னு ஆட்டோ காம்பனன்ஸ்க்கு 25% வரி ஏற்கனவே ட்ரம்ப் விதிச்சிருக்கிறாரு. கிளாஸ் 8 ட்ரக்ஸும் அதற்கு கீழே வருமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லை. அதற்கான விளக்கம் அரசு வழங்க வேண்டும்னு சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் பாபா கல்யாணி சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே பாரத் ஃபோர்ஜுக்கு யூஎஸ்ஏல 2 உற்பத்தி ஆலைகள் இருக்குது. ஸோ இந்த வரியோடைய இம்பாக்டை குறைப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய ஆலை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18. இந்துஸ்தான் யூனிலிவர் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பையிலிருந்து நியூட்ரலாக குறைச்சிருக்கிறாங்க. டார்கெட் பிரைஸும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 2540, புது டார்கெட் 2330. 43 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு. அதில் 27 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 12 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும் 4 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. முத்தூட் ஃபினான்ஸ்க்கு மூடிஸ் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கிற ரேட்டிங் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. இஷ்யூர் கிரெடிட் ரேட்டிங் வந்து BA2லேருந்து BA1 உயர்த்தி இருக்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோ மார்ச் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. மார்ச் மாதத்தில் ஒட்டு மொத்தமாக 3.69 லட்சம் வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 1%. முழு நிதியாண்டில் 46,50,000 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு.
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஆந்திர பிரதேஷ்ல முதலீடு செய்கிறாங்க. ரிலையன்ஸ் கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ஆலை அமைப்பதற்காகத்தான் இந்த முதலீடு. அவங்க 500 ப்ராஜெக்ட்ஸை துவங்குறாங்க. அதோடைய முதல் ப்ராஜெக்ட் 139 கோடி ரூபாயில் ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய அடிக்கல் நாட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஒட்டு மொத்தமாக 65,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க ஆந்திர பிரதேஷில் அவங்களுடைய ரிலையன்ஸ் கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ஆலைக்காக. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ராஜஸ்தானில் 66 அறைகள் கொண்ட ஹோட்டலை திறக்க இருக்கிறாங்க. நிதியாண்டு 2027க்குள்ளே இது திறக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். ஆக்மே சோலார் ஹோல்டிங்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய கடனை ரீஃபினான்சிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கடன் செலவை குறைப்பதற்காகத்தான் செய்திருக்கிறாங்க. 2491 கோடி ரூபாய்க்கான ரீஃபினான்சிங் நடந்திருக்கு. அவங்களுடைய ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காகத்தான் இந்த ரீஃபினான்சிங். ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கான இந்த கடனை அவங்க ரீஃபினான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 220, ஸ்டாப் லாஸ் 193. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் டெய்லி சார்ட்ஸில் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சிஎஸ்பி பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 339, ஸ்டாப் லாஸ் 311. சொல்லியிருக்கிற காரணம் டெய்லி சார்ட்டில் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சாய்ஸ் புரோக்கிங்குடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் என்எம்டிசிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 76, 78, ஸ்டாப் லாஸ் 66. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 3000, 3200, ஸ்டாப் லாஸ் 2420. எஸ்ஜேவிஎனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 102, 106, ஸ்டாப் லாஸ் 88. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.